நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஜயராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 276வது வீடியோ. இந்த காலையில் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். என்ன பண்ணும்போது டக்குன்னு இது கேம் மைண்டை. அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமார சுவாமின்னு உற்சவ விக்கிரகம் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி. இப்போ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைபர்ஸ் வர இப்போ 3 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அதே இந்த கவுண்டிங்லேயே நிற்கிறது, இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. திஸ் அ ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் ஃபார் மீ. அதாவது இந்த நான் சொல்லக்கூடிய இன்சிடென்ட் நடந்து ஒரு 300 இயர்ஸ் ஆகிடுது. அது மேபி கொஞ்சம் திஸ்வே அதப்பே ஒரு 10-20 வருஷம் வித்தியாசம் இருக்கலாம். இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அந்த மிச்ச கோவில்லாம் வந்து தர்மே ஆதீனத்துக்கு கீழே இருக்குது. அந்த கோவில்லாம் நம்ம சொல்கிறத தவிர இதை பண்ணல இது பண்ணலன்னெலாம் சொல்கிறார். அதாவது ஒரு ஆதீனத்துக்கு நிறைய கடமைகள் இருக்குது. வாழ்க்கை பாடசாலை வச்சுட்டுருக்க, பல கோவில்கள் நிர்வாகம் பண்ணிட்டுருக்கு, பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய பொறுப்புகள் இருக்கு ஆதீனத்துக்கு. அது வர கோவிலை வேறு மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பெரிய பெரிய கோவில்கள். க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து இட் டேக் மந்த்ஸ் டுகெதர். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த குளத்து ஜலம், இந்த சித்தாமிரத தீர்த்தம், இந்த குளத்து ஜலம் பச்சையாக்குன்னுவார். அது திரும்பியும் வந்து அந்த பழைய நீரெல்லாம் எடுத்து திரும்பி மாற்றுறதுக்கு அது செப்பரேட் ப்ராசஸஸ் இன்வால்வ்டு. நம்ம ஜனங்க என்ன குப்பையை போடாதன்னா குப்பையை கொண்டு அதில் போடுவேன், வெள்ளத்தை கரைக்காதன்னா அதான் கரைப்பேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கம்மிங் டு முத்துக்குமார சுவாமி, வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாதர் மெயின் தெய்வம், மேற்கு பார்த்து சிவன், அம்பாள் வந்து தையல் நாயகி தெற்கு பார்த்துருக்க. ஸோ இந்த முத்துக்குமார சுவாமி இந்த அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் நடுவில் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த சுற்றி வர அம்பாள் இருக்கும்போது அங்கே தனியாக இருக்கார். இது கருங்கல் மேனி தனியாக இருக்குது. அதுக்கு முத்துக்குமார சாமியும் கிடையாது, அது சுப்பிரமணிய சுவாமி தான். அது இதுக்கு தான் முத்துக்குமார சாமின்னு பேர். இந்த உற்சவ விக்கிரகத்துக்கு தான் வெள்ளி தேவையானோட இருக்கிறது இந்த முத்துக்குமார சாமி. இது எப்படி வந்தது? அதாவது தர்மய ஆதீனத்தை சேர்ந்த அந்த மடாதிபதி, ஒரு பேர் சக்கல் ஞாபகம் வரல எனக்கு, மன்னிக்கணும் அதுக்கு. அவர் வந்து நித்தியப்படி இதுக்கு போவார், இங்கே சிதம்பரம் நடராஜர் தரிசனத்துக்கு போவார். காலையில் எர்லி மார்னிங் எழுந்து அந்த கோவிலில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் புள்ள போயிடுவாராம். சுற்றி வந்து தினம் நடராஜர் பார்க்காம இருக்க மாட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் கனவுல அவர்கிட்ட பேசுகிறார். அதில் 2ஆம் பிரகாரத்தில் எங்கேயோ இருக்குது ஒரு முருகர் சன்னதி. அந்த முருகர் சொல்கிறார் ஆதீனத்திட்ட, எனக்கு யாருமே பூஜை பண்ண மாட்டேன்றா, எனக்கு அபிஷேக ஆராதியும் கிடையாது இந்த கோவிலில், என்னை எடுத்து போயிடு அப்படின்றார். இவர் யோசனை பண்ணி பார்க்குறார். திரும்பி பட் எர்லி மார்னிங் யாருமே பாடலாம் திஷத்தெல்லாம் வரது கிடையாது நேரத்தில். ஸோ இவர் வந்து பார்த்து நல்ல நாளை குறித்து, அதே மாதிரி பல்லக்கே உள்ளே போயிடும். பல்லக்கு வெளியில் இருக்காது, பல்லக்கே கோவில் உள்ளே போகிற பல்லக்கு. அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது யாருமே இல்லை. இது திருட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா முருகரோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஆனால் வந்து திருடையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு பூஜையே இல்லையே இந்த சுவாமிக்கு. அந்த காலத்து கரண்ட்டும் கிடையாது, இருளோடு இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுற, அவரே உள்ள போய் இந்த விக்கிரகம்லாம் நல்லா வெயிட்டு பெருசாக, கிட்டத்தட்ட அந்த விக்கிரகத்தினுடைய ஹைட்டு ஒரு 2 அடிக்கு மேலே இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துன்னு பல்லக்கில் வச்சுட்றார். முருகர், வெள்ளி தேவயானை, முத்துக்குமார சுவாமி, வெள்ளி தேவசேனா உள்ளே வச்சுட்றார். ஆஸ் யூஷுவலாக கேம் அவுட் இந்த பல்லக்கு போயிடுறது. அப்போ என்ன சொல்கிறார் முருகர், நான் எந்த ஊரில் வரும்போது எங்கே வந்து பொழுது வெடிகிறதோ அந்த ஊரை பிரதிஷ்டை பண்ணிவிடுன்றார். அந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை, டல்லாக தான் இருந்தது. மக்களுடைய எல்லாம் வெளியூருக்கு போயிட்டா, பாம்பே போயிட்டா, கல்கட்டா போயிட்டா, டெல்லி போயிட்டா, அது மாதிரி இருந்தது. ஸோ ஜனங்கள் வந்து மொட்டை அடிக்கிறது தான் வருவாத தவிர நான் சாதாரண கூட்டங்கள்லாம் அவ்வளோ இல்லை அங்கே. எப்பயுமே பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் கூட்டம் வரும், சிதம்பரத்துக்கு வர கூட்டம் அங்கே வரல. அப்போ என்ன சொல்கிற, சாமி எனக்கு இந்த இடம் தான் ஏற்புடையது சொல்கிறார். ஸோ வைத்தீஸ்வரன் கோவிலில் இந்த தர்மய ஆதீனம் வரும்போது பொழுது ஒடிஞ்சிடுது. சரி கோவில் உள்ளே போகிறார், தரிசனம் பண்ணுறார், இந்த பிரதிஷ்டை பண்ணிடுறாருங்க, ஆதீனமே பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. அவ்வளோதான். இப்போ அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புள்ள வந்தவொடனே சந்தோஷம் யாருக்கு, வைத்தியநாதர் சுவாமிக்கும் தையல் நாயக்கும் புள்ள வந்துட்டானே,
பூஜை இல்லாத பிள்ளைங்க வந்தவுடனே அபிஷேகம் ஆரத்தி அன்னையில் பிச்சு கூட்டம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுது அந்த முருகன். எங்கே வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ 1 மாதம் ஆச்சு, 2 மாதம், 6 மாத காலம் சிதம்பரத்தை தேடவே இல்லை அந்த சாமியை. இது நடந்து நான் சொல்கிறது சத்தியமானது. நான் படிச்சிருக்கேன் அதை பற்றி, இந்த ஆர்டிக்கலை பற்றி. ஸோ என்னாச்சு, வைத்தீஸ்வரன் கோவில் மதிப்பு ரொம்ப ஓவராகிடுது. முத்துக்குமார சுவாமி வந்த பிறகு தான் வந்து அந்த கோவிலுடைய மகிமை ரொம்ப பரவ ஆரம்பிச்சுட்டு, எங்கேயும் வராதவாள்லாம் வர ஆரம்பிச்சிட்டா அந்த கோவிலுக்கு. அப்போ சித்திரை மாதம் வசந்தம் வந்தது, செல்வம் முத்துக்குமரன் திருநாள் வந்தது பாட்டே இருக்குது. சூலமங்கலம் பாடியிருக்கா அந்த பாட்டை. ஸோ அந்த மாதிரி முத்துக்குமார சுவாமி வந்த உடனேயே கோலாகலமாக எடுத்து அது இதுவே இங்கே அந்த ஊரில் நடந்த ஒரு சமாச்சாரம். அடுத்தது வேறு நான். ஸோ இந்த மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி ரொம்ப சிதம்பரம் தீட்சிதர் ஒருத்தருக்கு அப்புறம் வர்றார். இங்கே தரிசனம் இங்கே வந்து பார்க்குறார், நம்பூர் சாமி இங்கே எப்படிடா இருக்குது அவரை. ஆனால் அவரும் நித்தியப்படி பார்க்கல அந்த ஊர்லேயும். சாமி இங்கே காணணும்னு கூட தெரியாது சிதம்பரம் தீட்சிதருக்கு. அது மாதிரி ஆகிடுது. இது வந்து நிஜமான இன்சிடென்ட்டு, கற்பனை கிடையாது நான் சொல்கிறது. அத்தாரிட்டேட்டிவாக இட்ஸ் பீன் ரெக்கார்டட். அகைன் ரிப்பீட், தர்மிய ஆதியில் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ அவர் வந்து போய் தீட்சாலாம் சொல்கிறார். அவளெல்லாம் வர வந்தபோது தர்மிய ஆதி எடுத்துக்கிட்ட சண்டை போடுறா வந்து. அப்போ அவர் சொல்கிறார், உங்கள் ஊர் சாமி இருக்கா இல்லையா கூட 6 மாதம் கோலப்பள்ளியில் ஒத்த கூட நீங்கள் என்னையா பூஜை பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது வெட்கு தலை கொண்டிடுறா. அப்போ நாங்கள் எடுத்து அதெல்லாம் தர முடியாது, இங்கே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ வெளியில் போய் சொன்னால் அசிங்கம் அவளுக்கு சொல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்படி செய்யட்டாங்க. அப்போ எங்களுக்கு பூஜை பண்ணாமல் எங்கள் சாமியை ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தேர் அலோவ் டு டூ கம் அண்ட் டூ த அபிஷேகம் ஹியர். இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமார சுவாமிக்கு அவள் தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு நாள் அலோவ் பண்ணுறா இவன். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த காலத்தில். ஸோ முத்துக்குமார சுவாமி எடுத்துக்க இதில் வந்து நடந்த இன்னும் சுவாரஸ்யமான சம்பவம்னா, ஒரு 100 வருடங்களுக்குள்ளே இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது. அந்த வைத்தீஸ்வரன் கோவில் தள்ளி ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸில் ஒரு பெரிய பண்ணையார் இருக்கார். அவர் ரான்ராமின் தான் அவர். அது நல்ல சாமி மேலே ரொம்ப பக்தி நமக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு அது மாதிரி இருக்கும்போது பண்ணையாள் ஒருத்தர் நல்லவனாக இருக்கான். அவர் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறான். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான் அந்த பையன். சரி, தன் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். பார்த்துக்கொண்டார். இப்போ காலம் ஆயிடுறார். இவன் வந்து என்னவோ விதி வழி மதி செல்லும்னா மாதிரி ஏதோ விநாசகால விபரீத புத்தியாட்டம் அப்படியே ஒன்றும் நிறையா சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. சம்பாதிக்கணும்னா அதுக்கு உழைப்பு பண்ணணும். இவன் நல்ல மாடெல்லாம் பார்த்துருந்தான், நிலபுல நான் பார்த்துருந்தான், அதோடு நிறுத்திருக்கணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த சித்திரை மாத திருவிழா வரும்போது மதிய வேலை மத்தியானத்துக்கு மேலே கோவில் மூடுற நேரத்தை வெளியில் வச்சுடுவா, எல்லாரையும் லாக் பண்ணிவிடுவா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உள்ளே தங்கிட்டான் அந்த பையன். அப்போ சுவாமிக்கு, முத்துக்குமார சுவாமிக்கு நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கு. தங்க வில்வ மாலை இருக்குது, தங்க பூணூல், இந்த பெரிய இந்த முகப்பு வச்ச இது போட்டுப்பா, செயின் போட்டுப்பா, ஏட்டரோட செயின், 3 வேளை செயின், 4 வேளை செயின்லாம் போட்டுப்பா. நிறைய கல்லெல்லாம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி செயின் இதெல்லாம் இருக்குது. இவன் வந்து யாருமே இல்லை கோவிலில், ஏன்னா எல்லோரும் வெளில போயாச்சு. இவன் அடுத்து மூட்டை கட்டிக்கிட்டான். யார், இந்த ஓனர் ஆஃப் இந்த பண்ணை வந்து இப்போ ஓனர் தான் அவன் பண்ணிட்டு, சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு கதவு திறக்கும் போது எல்லா கும்பலும் உள்ளே போச்சு பாருங்க. அவன் வெளில வந்துட்டான். அப்புறம் மகள் வில்வ மாலையை காணும், இது காணும், எல்லாமே தங்கம். அந்த காலத்திலே கிடைச்சா இந்த 100 பவுனு பெரியதுக்கு பெரிய பெரிய கேஸாக நடந்தது. இது இஸ் பீன் ரெக்கார்டட். கண்டே பிடிக்க முடியல, போலீஸ்காராலும் கண்டுபிடிக்க முடியல. யார் எடுத்தாலும் தெரியாது. இந்த சிசிடிவி கேமராலாம் கிடையாது அந்த காலத்தில். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு அந்த திரும்பி ஹியரிங் வரும்போது ஒருத்தன் வந்து ஒரு ஆஃப்டர் 2 or 3 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தன் வந்து ஓடி வந்து சரண அடைகிறான். அவனே யார், இந்த பண்ணையார் வந்து நான் தான் திருடினேன்றான். என்னடா ஆச்சுன்னு கேட்டால், அது வந்து 100 மாடுகளை மட்டும் இருந்து, பசுமாடுகள் எருமாடுலாம் இருந்தது. அதில் எல்லாம் 1 by 1 செத்து போயிடுது. இந்த பொண்டாட்டி கொண்டு போய் இந்த முகப்பு வச்ச இந்த பூணூல், முப்பரி நூல் இருக்குல்லையா, 3 சேரம் வரும், அதை தூக்கி போட்டிருக்கான். அவள் வந்து ராத்திரியில் பாம்பு தூக்கி போட்டுருவாள் பொண்டாட்டி. அதுக்கப்புறமா 2 குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தையும் முடமாக பிறந்தது அவனுக்கு. கையெல்லாம் இது வரைக்கும் கை விரலாம் இருக்காது. இதெல்லாம் சத்தியமாக நடந்தது. இதுவும் திஸ் பீன் ரெக்கார்டட். ஐ ரெட் இன் த பேப்பர் ஆக்சுவலி.
இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேப்பரில் பார்த்துருக்கேன். எக்ஸாக்ட் இயர் தெரியல, ஞாபகம் இல்லை. அவனே சரணடைஞ்சான். எதுக்கு சொல்கிறேன்னா, விக்கிரகம் இது என்ன செய்யும்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனி பவர் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கிற அந்த முத்துக்குமார சுவாமி சச் அ பவர்ஃபுல் டெய்ட்டி. ஸோ அந்த மாதிரி ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. அதுக்கு நிறைய பேர் வைத்தீஸ்வரன் கோவில் சொன்னாலும் முத்துக்குமரனுக்கு தனியாக வந்து பூஜை பண்ணுறவாளாக இருக்கா. அதுக்கு அர்ச்சனையெல்லாம் எல்லாம் பண்ணுவா. ரொம்ப அழகான மேனி அது. இந்த அந்த இதுவே வந்து இந்த பார்க்கலாம். இப்போ அந்த ரூபத்தை காமிக்கிறேன். இதுதான் அந்த சுவாமி முத்துக்குமரன், வெள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி. ஒரிஜினலி இட் பிலாங்ஸ் டு சிதம்பரம். இது இன்னொரு அலங்காரம். இது இன்னொரு அலங்காரம். இதை ஏன் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு சுவாமிக்கு நம்ம நினைக்கலாம் இதுக்கு என்ன இது உண்டு. அதாவது ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் வந்து தனி பவர் உண்டு. அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலே வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது காரணம் வந்து இந்த செல்வ முத்துக்குமார சாமி செல்வம் செழிக்கிற மாதிரி வந்தது. அப்புறமா தான் வந்து கோவிலே ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. உலகம் முழுக்க அது வைத்தீஸ்வரனுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக வந்து வைத்தியநாத்ன்றது நார்த் இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. வைத்தியநாதம் அப்படியே வந்தால் சவுத்தில் வந்து இங்கே புந்தமல்லியில் இருக்குது ஒரு வைத்தியநாத சாமி. வைத்தீஸ்வரன் கோவில் தெரு இருக்குது. ராஜசேகரனா ராஜகோபுரம் அதே மாதிரி செட்டப் இங்கே இருக்குது. ஆதிசங்கர் 2000 வருஷத்துக்கு மேற்பட்டது. ஆதிசங்கரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் ரெண்டுமே இருக்கவங்க. கருங்கல்லே மேனி கிட்டத்தட்ட அதனுடைய அளவே வந்து ஒரு 2-3 அடி ஸ்கொயர். இது 2 சக்கரம் பார்க்கலாம் இங்கே. அதே மாதிரி குளம் இருக்குது. குளம், கோவில், அதே தெய்யல் நாயகி, அதே வைத்தீஸ்வரன், முத்துக்குமார சுவாமி எல்லாம் இங்கே இருக்குது புந்தமல்லியில். அது வரைக்கும் போக முடியாதோ இங்கே போயிட்டு வரலாம். இதை சொல்லி இந்த வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமி எப்படி அங்கே வந்தடைந்தது சிதம்பரம் கோவில்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.